Wish you all a very happy day, students. Today we'll continue our Unit 2 Chapter 5 lesson. Now let us see the advantages of partnership firm. So what are the advantages in partnership? So partnership on புதுசாக ஒரு ஃபர்மில் பார்ட்னர்ஸ் 2 பேர் இருந்து ஒரு ஃபர்ம் நடக்கும்போது அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்ப்போம். ஸோ ஈஸி ஃபார்மேஷன் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸி ஃபார்மேஷன். ஸோ ஆல்ரெடி சோல் ட்ரேடிங் பிஸ்னஸில் பார்த்த மாதிரியும் இதுலேயும் வந்து ஃபார்மேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. லெஸர் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் விச் கேன் பி ஓரல் ஆர் ரிட்டன். ஸோ ரொம்ப கம்மியான ஃபார்மாலிட்டிஸ் தான் இருக்கும். ஸோ நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்காது. ஓரலில் இருக்கும், இல்லைனா ரிட்டனில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அது ரிட்டனில் தான் எடுத்து வச்சுருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இஸ் ஆப்ஷனல். ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், வேணும்னா பண்ணலாம், வேணான்னா வேண்டாம், அது ஆப்ஷனல் தான். ஸோ கம்பல்சரியாக பண்ணணுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது. Further, even if a firm wants to get itself registered, the registration process is very simple. ஸோ இருந்தாலும் நான் வந்து என்னோட கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஸோ அதனுடைய ப்ரொசீஜர்ஸுமே ரொம்ப சிம்பிள் தான். அதனால் ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் லார்ஜர் ரிசோர்ஸஸ். இப்போ நீங்கள் சோல் ட்ரேடரை கம்பேர் பண்ணும்போது அதில் இருந்த ரிசோர்ஸஸும் இதில் இருக்க ரிசோர்ஸஸும் கம்பேரிட்டிவ் அதிகமாக இருக்க போகுது. ஸோ அதனால தான் அவைலபிலிட்டி ஆஃப் லார்ஜர் ரிசோர்ஸஸ் நமக்கு இங்கே ஒரு அட்வான்டேஜஸாக இருக்குது. The combined capital of all the partners and the greater borrowing capacity make available large financial resources. So combined capital of all the partners. ஸோ நான் இது வரைக்கும் எக்ஸாம்பிள் 2 பார்ட்னர் தான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் ஒருத்தர் இன்னொருத்தர்னு. ஸோ நிறைய பேர் இருந்தாங்கன்னா நிறைய பேரோட கேபிட்டல் எல்லாமே வந்து ஒன்று சேரும் போது என்னுடைய கெப்பாசிட்டி, என்னோட பிஸ்னஸோடைய கெப்பாசிட்டி வந்து பெருசாகும். ஸோ எல்லாரோடைய சொத்துக்களும் அங்கே அந்த பிஸ்னஸில் இருக்கும் போது என்னோட பாரோயிங் கெப்பாசிட்டி, ஸோ அந்த காசு பத்தாமல் நான் இன்னும் பாரோ பண்ணனா கூட நிறைய பேர் கடன் கொடுக்கறதுக்கு எனக்கு முன்னாடி வருவாங்க. நியூ பார்ட்னர்ஸ் கேன் ஆல்சோ பி டேக்கன் இன்டு பார்ட்னர்ஷிப் டு செக்யூர் மோர் கேபிட்டல். ஸோ நான் எனக்கு எந்த அளவுக்கு கேபிட்டல் வேணும்னு நினைக்கிறேனோ நான் என்ன பண்ணிக்கலாம், புதுசாக பார்ட்னர்ஸ் என்னோட பிஸ்னஸில் கொண்டுட்டு வந்துட்டே இருக்கலாம். ஆஸ் அ ரிசல்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த பிஸ்னஸ் யூனிட் பிகம்ஸ் ஃபீஸபிள். ஸோ இதுக்கேற்ற மாதிரி என்னுடைய பிஸ்னஸ் யூனிட்டை வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் ரொம்ப ஈஸியாக வந்து பெருசாக்கிக்கிட்டே போகலாம். பெனிஃபிட் ஆஃப் கன்சல்டேஷன். ஸோ நீ சோல் ட்ரேடரோட கம்பேர் பண்ணினா சோல் ட்ரேடர் அவர் ஒருத்தர் தான், அவருடைய பிஸ்னஸ் பற்றி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுவார். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா விஷயங்களும் அவருக்கே தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ வேற ஒருத்தர்கிட்ட போயிட்டு இவரால் டிஸ்கஸ் பண்ணி எந்த டெசிஷனுமே எடுக்க முடியாது. ஸோ இங்கே என்ன பெனிஃபிட்? ஸோ சோல் ட்ரேடரில் முடியாத ஒரு விஷயம் பார்ட்னர்ஷிப்பில் இருக்குது. ஸோ அதுதான் பெனிஃபிட் ஆஃப் கன்சல்டேஷன் சொல்கிறாங்க. ஏன்னா 2-3 பார்ட்னர்ஸ் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், ஒருத்தர் ஒரு விதத்தில் யோசிக்கும் போது ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு விஷயம் தப்பாக இருக்கலாம். ஸோ நமக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இருக்கிறாங்க. 2 heads are better than 1. ஸோ ஒருத்தர் இருந்து ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு 2-3 பேர் இருந்து 2-3 பேரும் அவங்களால முடிஞ்ச விதத்தில் ஹெல்ப் பண்ணும்போது அது நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்க போகுது. வைஸ் டெசிஷன் கேன் பி பாசிபிள் வென் த இஷ்யூஸ் அண்ட் சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஆர் தரோலி டிஸ்கஸ்ட். ஸோ கரெக்டான டெசிஷன், ஸோ ஏதாவது சப்ஜெக்டாக ஏதாவது பர்டிகுலர் கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆக போகிறோன்னா அந்த கான்ட்ராக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லும் போது மற்ற பார்ட்னர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ பிளேஸ் ஆஃப் ஏஸ்டி டிசிஷன். ஸோ தப்பான முடிவு அப்படின்றதுக்கான ஒரு வழியே இருக்காது. ஏன்னா நான் தப்பாக எடுத்துட்டேன்னா இன்னொருத்தர் அதை சரி பண்ணுவார், அவர் தப்பாக சொல்லிட்டாருன்னா அதை நான் சரி பண்ண போகிறேன். ஸோ இப்படி ஒரு கோஆர்டினேஷன் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட், டிவிஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் கிரேட்டர் மேனேஜரல் எஃபிஷியன்சி. ஸோ டிவிஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் கிரேட்டர் மேனேஜரல் எஃபிஷியன்சினா என்ன? டிவிஷன்னா என்னது? பிரிக்கிறது. ஸோ இங்கே வேலையை எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் பிரித்து கொடுக்க முடியும். 5 பார்ட்னர் இருக்கிறாருன்னா 5 பார்ட்னருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து கொடுத்துடலாம். ஸோ அப்போ வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். அதுதான் வந்து கிரேட்டர் மேனேஜரல் எஃபிஷியன்சின்றது. Work can be distributed among the partners according to their experience, knowledge and taste. ஸோ யாருக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் நல்லா வேலை செய்வாங்கன்னு தோணுதோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கலாம், அதை பிரிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், one partner can look after purchase, another sales and yet another accounting. ஒருத்தர் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டையோ, ஒருத்தர் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டையோ, இன்னொருத்தர் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட். அவங்களுடைய டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸோ இல்லை தெரிஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம்.
Thus, when the burden is lightened, supervision of each partner over the allocated area of management becomes efficient and management. ஸோ ஒருத்தருடைய வேலை கொஞ்சமாக குறையும் போது ஸோ அவங்களே அவங்க வேலையை பார்த்துப்பாங்க, கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. இன்னொருத்தர் இருந்து அதை மேலேருந்து சூப்பர்வைஸ் பண்ணுன்ற ஒரு விஷயம் தேவையில்லைங்க. திஸ் என்ஷூர்ஸ் கிரேட்டர் மேனேஜரல் எஃபிஷியன்சி. இதனால் நம்மளுடைய ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு ரிஸ்க். ஸோ இங்கே ரிஸ்க்குங்கிறது கம்மி தான். த ரிஸ்க் ஆஃப் ஈச் பார்ட்னர் இஸ் ரெடியூஸ் கன்சிடரபிளி சின்ஸ் த லாஸ் சஸ்டைன்ட் பை த ஃபர்ம் இஸ் ஷேர்ட் பை ஆல் த பார்ட்னர்ஸ். ஸோ சோல் ட்ரேடர் லாஸ் வந்துச்சுன்னா அவர் ஒருத்தரே தான் ஃபுல்லாக எல்லா லாஸையுமே வந்து பேர் பண்ணி ஆகணும். அது கடையே நஷ்டமானாலும் சரி, இல்லை கடையில் 1-2 நாள் நஷ்டம் வந்தாலும் சரி. இங்கே பார்ட்னர்ஷிப் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன பண்ணிக்கலாம், எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்குள்ள ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுற மாதிரி லாஸை ஷேர் பண்ணிட முடியும். ஸோ 10,000 லாஸ்னால் சோல் ட்ரேடரில் 10,000 அவரே தான் பே பண்ணணும். ஆனால் இங்கே ஒரு 5 பேர் இருக்கக்கூடிய 5 பார்ட்னர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல 10,000 லாஸ்னால் ஸோ அது ஒரு பார்ட்டாக வந்து ஒரு பார்ட்னருக்கு பிரித்து கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ ஒருத்தவங்களுக்கு லாஸ் ரேட் வந்து கம்மியாக தானே ஆகும். நெக்ஸ்ட்டு அன்லிமிட்டெட் லயபிலிட்டி அண்ட் கிரெடிட் ஸ்டாண்டிங். த லயபிலிட்டி ஆஃப் அ பார்ட்னர் இஸ் அன்லிமிட்டெட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட லயபிலிட்டி அன்லிமிட்டெட். ஒரு வேளை பிஸ்னஸ்க்காக வாங்கின கடன் பிஸ்னஸ் இல்லை இருக்கக்கூடிய அசட்ஸை வச்சு பே பண்ண முடியலன்னா தனிநபராக ஒரு பார்ட்னரோடைய சொத்து அவங்கக்கிட்ட இருந்த பர்சனல் அசட்ஸ்லேருந்தும் பே பண்ண வேண்டிய கட்டாயம் இங்கே இருக்குது. சின்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் இஸ் பிஸ்னஸ் அசட்ஸ் ஈவன் இஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள் ஃபார் சாட்டிஸ்ஃபைங் த கிளைம்ஸ் ஆஃப் த கிரெடிட்டார்ஸ். Hence, the creditors may give more loans because they can get back the loan from the personal property of the sole traders. Thus, high credit standing helps the sole trader to borrow more funds from the suppliers and the banks. ஸோ இப்போ 10,000 ஒரு சோல் ட்ரேடராக நான் கடன் வாங்கியிருக்கேன்னா என்னோட சொத்தை பார்க்கும்போது நான் என்ன பெருசாக ஏதோ ஒரு வீடு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு 20 லட்சம் மதிப்புள்ள வீடுனா 10,000க்கு 20 லட்ச ரூபா மதிப்புள்ள வீடு தானே அந்த அளவுக்கு தான் கடன் கொடுப்பாங்க. இப்போ ஒரு 5 பார்ட்னர் இருக்கிறாங்க, 5 பேருக்கும் 5 வீடு இருக்குது, ப்ளஸ் கேபிட்டலும் கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும்போது நிறைய பேர் முன் வந்து இவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க. அடுத்தது சேஃப்கார்ட் ஆஃப் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். For all the vital matters, anonymous consent of each partner is required. If there is no anonymity, that is acceptance, such decisions are not accepted. ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பர்சனும் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போகிறாங்கன்னா எல்லாரும் அதுக்கான அக்செப்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான், எல்லாரும் அதை ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும். ஸோ ஒருத்தர் ஒத்துக்காட்டாலும் அந்த பிஸ்னஸோ அந்த ஒர்க்கை வந்து நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அது வந்து இங்கே பெரிய ஒரு பிரச்சனையாகிடும். ஸோ சின்ன விஷயத்துக்கு கூட இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருந்து எல்லாரோடைய அக்செப்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். நெக்ஸ்ட்டு ஈஸி டிசொல்யூஷன். ஸோ டிசொல்யூஷன்னா என்னென்னா க்ளோசிங். ஸோ வைண்ட் அப் பண்ணுறது தான் வந்து நான் டிசொல்யூஷன் சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஈஸி டிசொல்யூஷன். ஸோ எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய ப்ரொசீஜர்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி ஈஸியாகவே டிசால்வ் பண்ணிடலாம். த டிசொல்யூஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். இன் கேஸ் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் அட் will, 14 days notice by a partner is in this connection is enough. ஸோ 14 நாட்களுக்கு முன்னாடியே நான் பிஸ்னஸ் இழுத்து மூட போகிறேன், என்னுடைய சொத்துக்களோடைய பிஸ்னஸோட சொத்து எல்லாத்தையும் நான் எல்லாருக்கும் கொடுத்துட போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த ஒரு நோட்டீஸாக கொடுத்துட்டாலே போதும், ரொம்ப ஈஸியாக அந்த பிஸ்னஸை மூடிடலாம். நோ லீகல் ஹர்டல் இஸ் தேர் ஃபார் ரிசால்விங் த ஃபார்ம். ஸோ பிஸ்னஸை இழுத்து மூடுறதுக்கு வேறு எந்த லீகல் ப்ரொசீஜர்ஸும் பெருசாக கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னால வந்து அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிஸ்அட்வான்டேஜ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், லேக் ஆஃப் ஹார்மனி. ஹார்மோனினா என்ன அர்த்தம்னா ஃப்ரீடம்னு அர்த்தம். ஆஃப்டர் அ ஃபியூ இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் டிஸ்ஹார்மனி மே க்ரீப் இன். ஸோ என்ன தான் பெரிய நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் சண்டை போடுறதுன்றது நேச்சர். அதே மாதிரி வெளியிலேருந்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பார்ட்னர்ஸ் ஆகக்கூடியவங்களுக்குள்ள கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வரதுன்றது அது நேச்சர் தான். ஈச் பார்ட்னர் வேஸ் வித் ஒன் அனதர் இன் டிஸ்ஆனஸ்ட் டீலிங். ஸோ ஒருத்தருங்க அவங்களுக்குள்ள ஏதாச்சும் டீலிங் நடக்கும்போது பொய் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திஸ் மியூச்சுவல் கான்ஃப்ளிக்ட் அண்ட் லேக் ஆஃப் டீம் ஸ்பிரிட் பேவ் த வே ஃபார் டிசொல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம். ஸோ இப்படி அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆச்சுன்னா ஃபர்மை வந்து இழுத்து மூடக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும்.
Next, absence of legal status and instability. The partnership firm has no separate legal existence. It is inseparable from the partners composing it. As a result, it is terminable on the death or insolvency of a partner. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் லீகல் என்டிட்டி கிடையாது. ஸோ இங்கே எல்லாமே ஒன்று தான்றதுனால யாராவது ஒருத்தர் இறந்துட்டாலுமே அந்த பிஸ்னஸை மூடிடலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட பிஸ்னஸ் ப்ராப்பராக ரன் ஆகாது. Limited resources. The maximum number of partners in the partnership firm is 10 in case of banking and 20 in case of other cases. இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ அதர் கேசஸ்ன்றது non-banking business. In actual practice, the number will be below this maximum because of the need for ensuring harmonious working. In the view of this only, limited resources are available. Modern large-scale enterprises which require huge capital outlay cannot be started. So, partnership firm பொறுத்த வரைக்கும் பேங்கிங் கேஸில் 10 பேரும் நான் பேங்கிங்கில் 20 பேரும் தான் லிமிட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 20 பேருமே 10 பேருமே அந்த பிஸ்னஸில் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்க போகிறாங்க. ஸோ 10ல் ஒரு 5 பேர் அப்படின்னா 20ல் ஒரு 7 பேர் இல்லை 10 பேர் அப்படின்னா அங்கே என்ன ஆகிடுது, அப்பயுமே நமக்கு ரிசோர்ஸஸ் வந்து இங்கே லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ நம்ம நினைக்கக்கூடிய பெரிய பெரிய மிஷினரிஸை போட்டு நம்மளோட பிஸ்னஸை வந்து நடத்த முடியாமல் போகிறதுக்கு இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட், லிமிட்டட் ரிஸ்க் டேக்கிங். In the view of the danger of unlimited liability, the partners tend to be overcautious. So normally they do not want to assume risk starting new ventures. ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு லாஸ் வந்துச்சுன்னா லாஸ் எல்லாத்தையும் ஈக்குவலாக தான் பிரிச்சுக்கிறாங்க. எப்படி ஒருத்தரால் ப்ராஃபிட் வந்தால் அதை 5 பேர் பிரிச்சுக்கிறாங்களோ அதேமாரி ஒருத்தரால் லாஸ் வந்தாலும் 5 பேர் பிரிச்சுக்கிறாங்க. இப்போ இவங்களுக்குள்ள வந்து ஒரு காஷியஸான நிலைமை இருக்காது. எப்படின்னா என்ன லாஸ் வந்தாலும் நம்ம கொஞ்சம் தான் வரப்போகுது, எல்லாரும் பிரிச்சுட்டு தானே போகிறாங்க அப்படின்ட்டு அதில் ஒரு ப்ராப்பரான ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட் ஏனோ தானோன்னு செய்யும் போது நிறைய ரிஸ்க் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. Risk of implied authority. Every partner can bind the firm and his other partners by his acts. ஸோ இங்கே எல்லா பார்ட்னருமே ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணும்போது மற்ற பார்ட்னரோடைய ஒர்க்கிங் சரியில்லைன்னா அதை பற்றி சொல்லலாம். ஸோ இது தப்பு, இதுதான் பண்ணணும், இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே இங்கே உரிமை இருக்குது. Therefore, all other partners become liable to a greater extent because of the folly and fraud committed by a fellow partner. ஸோ ஒருத்தர் பண்ண தப்பு மற்றவங்க மேலே தெரியாமல் திணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒருத்தவங்க நல்லது பண்ணுறாங்க, அதை மற்றவங்களுக்கு பிடிக்கலன்னா அதை திருப்பி அவங்களே நோண்டிகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. Lack of public confidence. As its account need not be audited and published, it lacks public confidence. ஸோ பப்ளிக்கு எப்படி இந்த பிஸ்னஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா, இந்த பிஸ்னஸில் வரக்கூடிய ப்ராஃபிட் எது சொல்லணும்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான். அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கிளியராக பப்ளிக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் பப்ளிக் வந்து நம்ம கம்பெனியை நம்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஆடிட்டிங்கோ இல்லை பப்ளிக்காக இங்கே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோடைய ரிசல்ட் என்ன, அதாவது எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ்ன்றதை வெளிப்படையாக சொல்லாததுனால இந்த பிஸ்னஸ் எப்படி நடக்குதுன்றது பப்ளிக்கு தெரியாமலே போயிடும். ஸோ அப்போ பப்ளிக்கு நம்ம கம்பெனி மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இது நமக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பார்ட்னர்ஷிப் டீட். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்ட்னர்ஷிப்னால் அட்லீஸ்ட் 2 பேர் இருக்கணும். ஸோ இந்த 2 பேர் வந்து ஜாயிண்ட் ஆகுறாங்கல்ல, ஸோ ஒரு அக்ரிமெண்ட்டோ கான்ட்ராக்ட் மூலிமா ஒன்றாகிறாங்கன்னு சொன்னால, ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பார்ட்னர்ஷிப் டீடுன்னு சொல்லுவோம். ஸோ டீடுன்றது அக்ரிமெண்ட்டுன்றது தான் மீனிங். Though a partnership agreement need not necessarily be in writing, it is important to have a written agreement in order to avoid misunderstanding. ஸோ இது வந்து ரிட்டன் ஃபார்மேட்டில் தான் இருக்கணுன்ற நெசசரி ஒரு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் அது ரிட்டன் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் இதனால் வரக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். இட் இஸ் டிசைரபிள் டு ஹாவ் அ ரிட்டன் அக்ரிமெண்ட். ஸோ இதனால் எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டை வந்து எல்லாருமே வந்து ஒத்துக்கிறாங்க. A carefully drafted partnership deed helps in ironing out the differences which may develop among partners and in ensuring smooth running of the partnership business. It should be properly stamped and registered. ஸோ இப்படி ஒரு விஷயத்த நம்ம டிராஃப்டாக எழுதி வச்சுக்கிறதுனால, ஸோ இத்தனை பேர் பார்ட்னர்ஸு, இதான் நாங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்ஸு, இதான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்க கேபிட்டல் சொல்லிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக அக்ரிமெண்ட்டில் எழுதி ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறதுனால
பிஸ்னஸில் நடுவில் யார் ஒருத்தரோ போய் சொல்லி ஏமாத்துறதோ, நம்ம என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோன்றத ஒரு எவிடன்ஸாக கொடுக்கறதுக்கோ இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் அந்த டீட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அந்த பிஸ்னஸோடைய ஃபர்ம், த நேம் ஆஃப் த ஃபர்ம், நேச்சர் ஆஃப் த ப்ரொபோஸ்ட் பிஸ்னஸ், நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அதனுடைய நேச்சர் என்ன, டியூரேஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப், ஸோ எத்தனை பார்ட்னர்ஸ் எத்தனை வருஷத்துக்கு நம்ம பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்ண போகிறோம், கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன், 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் எவ்வளோ காசு வந்து கேபிட்டலாக இங்கே கொடுத்துருக்காங்க, வித்ட்ராயல் ஃப்ரம் த ஃபர்ம், ஸோ ஃபர்ம்லேருந்து ஒருத்தருக்கும் எவ்வளோ காசை வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்ற உரிமை என்னது அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங், ஸோ ப்ராஃபிட்டையும் லாஸும் எப்படி ஷேர் பண்ண போகிறாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ஸோ இங்கே இருக்கக்கூடிய கேபிட்டல்லேருந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இவங்களுக்கு போய் சேரும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், ஸோ ட்ராயிங்ஸ்னால் நம்ம பிஸ்னஸ்லேருந்து பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிற அமௌண்ட்டை ட்ராயிங்ஸ்னு சொல்லுவோம், அதுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், லோன் ஃப்ரம் பார்ட்னர்ஸ், ஸோ பார்ட்னர்ஸு கேபிட்டல் இல்லாமல் பிஸ்னஸ்க்காக லோன் கொடுக்க போகிறாங்கன்னா அது என்ன ரேட்டில் கொடுக்கணும், அக்கௌண்ட் கீப்பிங், இவங்க மெயின்டைன் பண்ணுற புக்ஸ்லாம் இருக்குல்ல அதுதான் அக்கௌண்ட் கீப்பிங், சேலரி அண்ட் கமிஷன் டு த பார்ட்னர்ஸ், ஸோ இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ்க்கு எப்படி சேலரி கொடுப்பாங்க, என்ன மாதிரி சுச்சுவேஷனில் கமிஷன் அவங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு ரிட்டையர்மெண்ட், ஸோ எப்போ ஒரு பர்சன் ரிட்டையர் ஆவார் அந்த பார்ட்னர்ஸாக இருந்து, அடுத்தது குட்வில் வேல்யூவேஷன், ஸோ குட்வில்னா ஒரு கம்பெனியோட மதிப்பு நல்ல பேரை தான் வந்து குட்வில் சொல்லுவாங்க, அது ஒரு தடவை ஒரு பார்ட்னர் அட்மிட் ஆகும் போதோ இல்லை ரிட்டையர் ஆகும் போதோ அதை வந்து வேல்யூ பண்ணுவாங்க, அதை கால்குலேட் பண்ணுறது, ஸோ அது எப்படி என்ன மெத்தடில் கால்குலேட் பண்ண போகிறாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ யார் யாருக்கு என்னென்ன ஒர்க்கை பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கரெக்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க, டிசொல்யூஷன் ப்ரொசீஜர், ஸோ எப்படியெல்லாம் டிசால்வ் பண்ணலாம் பிஸ்னஸை, எப்படி நம்ம மூட வேண்டிய கட்டாயத்துக்கு எப்படி வருவோம், அது டிசொல்யூஷன் ப்ரொசீஜர். அடுத்தது ஆர்பிட்ரேஷன் ஆஃப் டிஸ்பியூட்னா யார் ஒருத்தருக்கு தப்பு பண்ணிட்டாருன்னா யாரோ ஒருத்தருக்கு ஃபேவராக இல்லாமல் எல்லாருக்கும் ஒழுங்காக இருக்கிறது, அதாவது நியாயமாக இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பார்ட்னர்ஷிப் டீடில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ரைட்ஸ் ஆஃப் த பார்ட்னர், ஸோ பார்ட்னர்ஸ்க்கு என்னென்ன ரைட், ஸோ ரைட் டு டேக் பார்ட் இன் த பிஸ்னஸ், ஸோ பிஸ்னஸில் வந்து அவங்க ஜாயின் பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதுக்கு அதுக்கு வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, ரைட் டு பி கன்சல்டட், இவங்க பண்ணக்கூடிய எல்லா ஒர்க்ஸும் வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசி அதுக்கான சப்போர்ட் வாங்கிக்கிறதோ இல்லை அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கோ இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, ரைட் டு ஆக்சஸ் த புக்ஸ் ரெக்கார்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட், ஸோ பிஸ்னஸ்க்குன்னு இருக்கக்கூடிய புக்ஸு ரெக்கார்ட்ஸ் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எல்லா மெம்பர்ஸுமே அதாவது எல்லா பார்ட்னர்ஸுமே எடுத்து செக் பண்ணிக்கலாம், ரைட் டு ஷேர் ப்ராஃபிட், ஸோ எல்லாருமே ப்ராஃபிட் ஷேர் பண்ணிக்கலாம், ரைட் டு ரிசீவ் இன்ட்ரெஸ்ட் ஒரு வேளை லோன் கொடுத்துருந்தா இல்லை லோன் வாங்கியிருந்தா லோன் கொடுத்துருந்தா தான் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கும் இவங்களுக்கு உரிமை இருக்குது, ரைட் டு பி இன்டெம்னிஃபைட்னா ஒருத்தருடைய வெறுப்பு இல்லாமல் ஏதோ ஒன்று அவர் மேலே திணிக்கிறது கூடாது, ஸோ அப்போ அந்த மாதிரி திணிக்கும் போது வேணான்னு சொல்லலாம், ரைட் டு யூஸ் பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி ஃபார் த பிஸ்னஸ், ஸோ பார்ட்னர்ஷிப் மூலயமா வாங்கின பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அதுவும் அவங்களுக்கு ஒரு ரைட் இருக்குது, ரைட் டு ரிட்டையர், ஸோ ஒரு வேளை அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த பிஸ்னஸை விட்டு ரிட்டையர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, ரைட் டு கண்டினியூ, ஒரு பார்ட்னர்ஷிப் 5 வருஷத்துக்கு போட்டிருக்காங்கன்னா 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷமும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க கண்டினியூ பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர், ஸோ என்னென்ன டியூட்டிஸ்லாம் இவங்களுக்கு இருக்குன்னு பார்ப்போம். டியூட்டி டு கேரி ஆன் தி பிஸ்னஸ், ஸோ அங்கே நடக்கக்கூடிய பிஸ்னஸில் இவங்க பங்கு எடுத்துக்கிட்டு பிஸ்னஸை நார்மல் கோர்ஸில் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு அது ஒரு டியூட்டி, அது நான் பண்ண மாட்டேன் இந்த ஒர்க் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்களே அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, டியூட்டி டு பி ட்ரூ, கண்டிப்பாக உண்மையாக இருக்கணும், டியூட்டி டு ரெண்டர் த ட்ரூ அக்கௌண்ட்ஸ், அவங்க என்டர் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உண்மையான அக்கௌண்ட்ஸாக இருக்கணும், டியூட்டி டு இண்டெம்னிட்டி த ஃபர்ம், ஸோ ஃபர்முக்குன்னு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும், அதுக்கு உண்மையாக இருக்கணும், டியூட்டி டு ஷேர் த லாஸ், ஸோ கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் முன் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு லாஸில் நான் ஷேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யார் ஒருத்தர் அதில் ஸ்டாப் பண்ண முடியாது, டியூட்டி டு கிளைம் ரெம்யூனரேஷன், ஸோ அவங்க பண்ண ஒர்க்குக்கு இவங்க என்ன பண்ணிக்கலாம் சேலரியை கண்டிப்பாக எடுத்துக்கலாம், டியூட்டி நாட் டு யூஸ் த ஃபர்ம்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் பர்சனல் யூஸ், ஸோ கண்டிப்பாக ஃபர்மோடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ம்காக தான் யூஸ் பண்ணணும், இவங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாது, டியூட்டி நாட் டு கேரி ஆன் கம்பீட்டிங் பிஸ்னஸ், ஸோ புதுசாக ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா நாட் டு கேரி ஆன் கம்பீட்டிங் பிஸ்னஸ், ஸோ இதுக்கேற்ற மாதிரி கம்பீட் பண்ணிவிட்டு நான் போய்ட்டு தனியாக ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கக்கூடாது,
டியூட்டி டு ஆக்ட் வித்தின் த ஸ்கோப் ஆஃப் இஸ் அத்தாரிட்டி. ஸோ ஒரு பார்ட்னருக்கும் இதான் உங்களுடைய லிமிட்டுன்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கோப்புக்குள்ளே தான் இவங்க ஒர்க் பண்ணி ஆகணும். டியூட்டி டு கன்சல்ட் அதர் பார்ட்னர் before assigning or transferring his interest in the partnership. ஸோ ஒருத்தர் பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டுட்டு வரதுக்கு முன்னாடி அவரோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவர் எந்த அளவுக்கு கேபிட்டல் கொடுக்க போகிறான்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது மற்ற பார்ட்னருடைய ஒரு டியூட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு லயபிலிட்டி ஆஃப் பார்ட்னர். ஸோ வாட் ஆர் த லயபிலிட்டிஸ், என்னென்னலாம் எதுக்கெல்லாம் இவங்களுக்கு லயபிள் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 3 டைப் ஆஃப் லயபிலிட்டி இருக்குது. ஒன்று ஜாயிண்ட் அண்ட் செவரல் லயபிலிட்டி, இன்னொன்று லயபிள் ஃபார் எனி லாஸ் டு த தேர்ட் பார்ட்டி, இன்னொன்று லயபிலிட்டி டு தேர்ட் பார்ட்டி டு மேக் குட் த லாஸ். ஸோ மொத்தம் 3 டைப் ஆஃப் லயபிலிட்டி இருக்குது. ஜாயிண்ட் அண்ட் செவரல் லயபிலிட்டினா 5 பார்ட்னர் இருக்கிறாங்கன்னா 5 பேருமே வந்து ஜாயிண்ட்டாக எந்த அளவுக்கு பிஸ்னஸ் டெப்ட்ஸ் கடன் இருக்கோ அது எல்லாத்தையும் பே பண்ணக்கூடியது, அதுதான் ஜாயிண்ட் அண்ட் செவரல் லயபிலிட்டி. அதுவே அடுத்த லயபிலிட்டி பாருங்கள், லயபிள் ஃபார் எனி லாஸ் டு த தேர்ட் பார்ட்டி. ஸோ தேர்ட் பார்ட்டிஸ்னால் கிரெடிட்டர், நம்ம கடன் கொடுக்குறவங்களுக்கு என்ன லாஸ், எவ்வளோ லாஸ் இருக்கோ அதை மட்டும் பே பண்ணுறது. அடுத்தது லயபிலிட்டி டு தேர்ட் பார்ட்டி டு மேக் குட் த லாஸ். ஸோ அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து கடனை வாங்கி என்னால் தான் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா நான் அதை சரி பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணுறேனோ அதுதான் வந்து தேர்ட் டைப் ஆஃப் லயபிலிட்டி. ஸோ இதுதான் வந்து பார்ட்னர்ஸுடைய லயபிலிட்டி.